Hello friends, welcome back to How to Videos. So இப்போ Redmi வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது மொபைல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க Redmi 13C-5G. So இந்த மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா under 15,000 குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மென்ட் லான்ச் ஆன ஒரு 5G டிவைஸ் இது. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல் என்ன ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. So இத வாங்கலாமா வேண்டாமா? So எல்லாமே இதுல வந்து பார்க்கலாம். So guys வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. So இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். Okay, first of all, so இதுதான் வந்து பாத்தீங்கன்னா Redmi 13C-5G வர பாக்ஸ். ஸோ நமக்கு இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட் கலரில் வந்து இருக்கு. ஸோ எப்பவுமே நமக்கு இந்த ரெட்மியோட மொபைல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அதில் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் வந்து இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட் கலர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெட் கலர் பாக்ஸ் வந்து Redmi Go வந்து வாங்கியிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் கலர் தான் இருந்துச்சு. இப்போ நமக்கு இந்த Redmi 13C நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெட் கலர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸோட டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, பாக்ஸ் உள்ள ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்கு, டிபியூ கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 10 வாட்ஸ்க்கான சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து 10 வாட்ஸ் சார்ஜர் தான் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர் பின், அதுக்கப்புறம் யூசர் கைட்ஸ் இதெல்லாமே வந்து இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா Redmi 13C-5G மொபைல். ஸோ நமக்கு பேக்கில் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷைனிங்கும் ஆகிற மாதிரி இருக்குது. தென் அதுக்கப்புறம் பேட்டர்ன்ஸும் வந்து தெரியுது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் நமக்கு வந்து ஒரு 3 கலர்ஸில் வந்து வருது. பிளாக் கலர், சில்வர் கலர், அதுக்கப்புறம் க்ரீன் கலர் வந்து இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த மொபைலோட சைடில் வந்து பாருங்க ஃபுல்லாக நமக்கு ஷார்ப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு வந்து ரவுண்டர் கார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் எடுத்து நிற்க வச்சிங்க அப்படின்னா அப்படி ஸ்டெடியாக நிற்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 inches HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு LCD பேனல். இது உங்களுக்கு இதில் வந்து பார்த்து 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. கார்னிங் ஒரு கிளாஸ் 3 வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 600 nits பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்து இந்த பட்ஜெட்ல இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாமே நமக்கு அந்த வெளியே வந்துட்டு ஒரு நார்மலாக தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் சன்லைட்டில் பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னு எதிர்பார்த்துறாதீங்க. ஸோ நமக்கு இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக வந்து இருக்கும். பட் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் இந்த ஃபோன் மட்டும் சொல்லிட முடியாது. எல்லா பட்ஜெட் ஃபோனும் நமக்கு வந்து இந்த அளவில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு வந்து 600 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஐஆர் பிளாஸ்டர் சென்சர் வந்து மொபைல் வந்து கிடையாது. ஸோ கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது, டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து ஸ்பீக்கர் வந்து இருக்குது. லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து சிம் சாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வந்து 2 சிம், அதுக்கப்புறம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியும். ரைட் சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன் இருக்குது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பவர் பட்டன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு MediaTek Dimensity 6100+ ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் நமக்கு வந்து ரொம்ப ஹை லெவல் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் டே டு டே யூசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்து இருக்காது. ஓகே, நீங்கள் சோசியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் கால்ஸ், சின்ன கேஷுவலான கேம்ஸ் விளையாடுவீங்க அப்படின்னா இந்த மொபைல் உங்களுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் பர்ஃபெக்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா MIUI 14 பேஸ்ட் ஆன் Android 18 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ வந்துட்டு ஹைப்பர் OS வந்து நமக்கு பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஹைப்பர் OS நமக்கு இந்தியாவுக்கு வருமானு தெரியல. இன்னும் நமக்கு அது எப்போ அந்த மாதிரி எந்த டேட்டும் சொல்ல கிடையாது. பட் இந்த மொபைல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால்டாக MIUI 14 வந்து வருது. ஸோ நமக்கு ஹைப்பர் OS கிடச்சி அப்படின்னா இந்த மொபைலுக்குலாம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் நம்ம 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஸோ இந்த பட்ஜெட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஆவரேஜான ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக உங்களால் எடுத்துக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் பாக்ஸில் நமக்கு வந்து 10 வாட்ஸ் சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த 18 வாட்ஸ் வேணும் அப்படின்னா தனியாக வந்து வாங்கிக்கலாம். தென் அதுக்கப்புறம் இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 5G வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்ஒர்க்லாம் 5G வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதில் எந்த விதமான ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஸோ நம்ம மெயின் பிரச்சனைன்னு சொல்லி கேட்டால் கவரேஜ் ப்ராப்ளம் தான். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 5G இருக்குது, அந்த இடத்துல போனால் 4G மாறுது. ஸோ நமக்கு அந்த கவரேஜ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ராப்பராக இன்னும் சரியாகலை. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு வந்து ஆகும்னு நினைக்கிறேன் இந்த அடாப்ட் ஆகிறதுக்கு. அதனால் நீங்கள் ஒரு புது மொபைல் வாங்கும்போது இப்போ வந்து 5G மொபைலாக வாங்கிட்டீங்க அப்படின்னா கவரேஜ்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ளீக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5G யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வந்து அமேசானில் வந்து கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இது உங்களுக்கு வந்து மொத்தமாக 3 ரேம் வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, 4GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 11,000 சேல் ஆக போகுது. 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 12,500 சேல் ஆக போகுது. 8GB ரேம் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14,500 சேல் ஆக போகுது. பட் நீங்கள் அமேசானில் அந்த டேட்டில் வந்து வாங்கினீங்க அப்படின்னா ஸ்பெஷல் லான்ச் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு இந்த மொபைல் வந்து வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த லான்ச் ப்ரைஸில் வாங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கம்மியாகும்.
பட் நமக்கு வந்து HDFC கார்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் HDFC கார்டு இருந்துச்சுன்னா மறக்காம செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை இந்த மொபைல் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு அண்டர் 10,000 வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நமக்கு டிசம்பர் 16 வந்து கிடைக்கும். நீங்கள் ஒரு ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் எனக்கு மொபைல் வேணும், அது ஒரு 5G வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்பெக்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காம செக் பண்ணி பார்க்கலாம். பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா Redmi 13C-5G. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது வந்து Redmi 13C-5G வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோ வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னொன்று சொல்லிக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.